தமிழ்நாட்டில் 10th மார்க் ரிலீஸ் ஆச்சு. 10th மார்க் ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க. நம்மளுடைய செய்தியாளர்கள் ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அதாவது சில பேர் வந்து தனியார் கல்வி நிறுவனத்தோட தொடர்பில் இருக்கிற சில செய்தியாளர்களுடைய சிந்தனை வந்து கார்பரேட் மைண்ட் மாதிரி இருக்கும். சில செய்தியாளர் தான் சொல்கிறேன். நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் இருக்கும் பொழுது ஒரு சில பத்திரிகையாளர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சார் எப்படி சார் வந்து 100 ஸ்டூடெண்ட் வந்து 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க, இது எப்படி சார் இது அப்படின்னு கேட்கும்போது அவர் செம்மையான ஒரு பதில் கொடுத்துருப்பார். தான் பிள்ளைங்க வந்து ஒருத்தன் 100 மார்க் எடுத்துட்டான், கரெக்டான ஒரு விஷயத்தை பண்ணிட்டான் அப்படின்னா அதை ஆச்சரியமாக பார்ப்போம். இது வந்து சாதாரண மனிதனுடைய இயல்பான சிந்தனை. அவர் சொல்கிற மாதிரி பார்த்தா கூட்டு புத்தியோட சிந்தனை வச்சுங்களேன். நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தன் சாதிச்சிட்டானா, ஆஹா எப்படா சாதிச்சான், நான் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் கார் வாங்கிட்டானா, ஆஹா எப்படா கார் வாங்கினா, ஒருத்தர் வீடு புதுசாக கட்டி திறப்பலா பண்ணிட்டானா, ஆஹா எந்த இடத்துல போய் சம்பாரித்து யாரை கொள்ளையடிச்சு வீடு கட்டினா, கார் எடுத்தான், சம்பாரித்தான், இப்படி ஒரு கேவலமான புத்தியில் இருக்கக்கூடிய சிந்தனைன்றது சாமானிய மனிதனுக்கிட்ட நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். அது எண்ணம், அது மாற போகிறதில்ல. நீங்கள் வந்து 10th நம்ம பிள்ளைங்க 100க்கு 100 மார்க் எடுத்ததில் ஒரு சந்தேகத்தினுடைய அடிப்படையில் கேள்வி கேட்டதுனால அவர் உடனே என்ன பண்ணிட்டாப்புல, சார் நீங்கள் கேட்குற மாதிரி நான் பார்த்துக்கிறேன், அதாவது மீண்டும் நான் ஆய்வை செய்வேன். அதாவது அவ்வளோ துறைகள் இருக்குது. ஒரு விஓ எடுத்துகிட்டு போயிருப்பார், ஒரு ஸ்டாஃப் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, ஒரு டீச்சர் எடுத்துருப்பாங்க, வேற ஒரு பள்ளியுடைய ஆசிரியர் யாரெல்லாம் வந்து 10th ஆன்சர் சீட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யார் வந்து திருத்தினாங்களோ அவங்களெல்லாம் கண்டிப்பாக நான் ஆய்வு செய்வேன், அவங்ககிட்ட நான் விசாரணை நடத்துவேன். மீண்டும் நீங்கள் சொன்னதுனாலே கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு அமைச்சரும் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. இங்கே பாருங்க, அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி முட்டாள்தனமான கேள்விகளும் முட்டாள்தனமான சிந்தனைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி அறிவுபூர்வமான நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாமே அறிவுபூர்வமான விஷயம், நீ கேட்குறது எல்லாமே அறிவு சார்ந்த விஷயங்கள், கேள்விகள், இதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. நீ வடநாட்டில் போய் பாரு, நீட் எக்ஸாமில் பிட் அடிக்கிற சூழல் இருக்கீங்க. அப்படி தான் தகவலெல்லாம் வருது. நீட் எக்ஸாமில் பிட் அடிக்கிற சூழல் உருவாகுது அங்கே வடநாட்டில். அது மட்டும் இல்லாமல் 10th பிட் அடிக்கிறாங்க, ஃபுல்லாக 10th பிட் அடிக்கிறாங்க, +2 பிட் அடிக்கிறானுங்க. அவெல்லாம் படித்து பாதி பேர் அறவேக்காடு தன்மையில் படித்து முடிச்சுட்டு நான் வந்து +2 முடிச்சிட்டேன், அங்கே 10th முடிச்சாவே காலேஜ் முடிச்சுன்னு சொல்கிறான்டா பைத்தியக்காரங்களா. அவங்க 10th முடிச்சிட்டாவே காலேஜ் முடிச்சுன்னு சொல்லிட்டு ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்து தமிழ்நாட்டில் வந்து வேலை வாங்குற சூழல் உருவாகிட்டு இருக்கு. நாமத்தை போட்டுன்னு உக்காந்துருக்குறோம். நம்ம இன்னைக்கு வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அரசியல் ஆம்பலை சூப்பராக கட்ஸாக வந்து ஒவ்வொரு இடத்துல கிட்டத்தட்ட 234 தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் போய் இன்னைக்கு வந்து ஆய்வு செஞ்சு இன்னைக்கு இவ்வளோ ஸ்டூடெண்ட்டுகளை வந்து 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கிற அளவுகளை வந்து ஆசிரியர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்ககிட்ட ரொம்ப ப்ரெஷரை போட்டு அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசி மாணவர்களை இப்படிலாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ விஷயத்தில் அலைஞ்சிருப்பான் ஒரு மனுஷன். நீ யார பெத்தவங்க அலைஞ்சிருப்பாங்களா, இல்லை டீச்சரை அலைஞ்சிருப்பாங்களா? நம்முடைய அரசுக்கு எதிரான, அரசுடைய பணிகளுக்கு எதிராக, அரசு பள்ளிக்கு நிர்வாகத்திற்கு எதிராக நிறைய கார்பரேட் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. நம்ம ஒரு பத்திரிகையாளராக இருந்து நம்முடைய பள்ளி மாணவர்கள் சிறப்பாக 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அது பாராட்டுக்குரிய வேண்டிய விஷயம். நீங்களும் வந்து அது கேள்வி கேட்டது வந்து நியாயமான கேள்வி தான். ஆனால் இதே கேள்வியை மத்திய அரசுலேருந்து யாராவது வந்தாங்கன்னா, அதாவது இதே கேள்வியை ஒன்றிய அரசுலேருந்து நம்மளுடைய நிம்மி அம்மா வந்தாங்க, இல்லை நம்ம தமிழிசை அக்கா வந்தாங்க, இல்லை மாநில தலைவர் பாஜகலேருந்து யாரும் வந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேளுங்க. வடநாட்டில் வந்து வட மாநிலங்களில் வந்து நீட்டில் வந்து தேர்வு எழுதுறாங்களே அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க, லைவ் நியூஸ் போட சொல்லுங்கள், லைவ் போட சொல்லுங்கள். தயவுசெய்து தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். வடநாட்டிலேருந்து பாஸ் பண்ணிட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு தேர்வு எழுத வராங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு தேர்வு வைக்கணும். அவங்களுக்கு மாநில நுழைவுத் தேர்வு அப்படின்னு ஏதாவது ஒன்று அவங்களுக்கு ஒரு தேர்வு வச்சாதான் அவங்க என்ன மாதிரி சப்ஜெக்ட்ல எல்லாம் பாஸ் ஆகிருக்காங்க, என்ன மாதிரி விஷயத்தில் அவங்களுடைய சிந்தனைகள் அறிவுகள் வளர்ந்துருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இவங்க வடநாட்டில் பல பேர் பிட்டு அடிச்சுட்டு காமெடி சோறு ஏறி குதிச்சு ஜனல் வழியாக பெற்றவங்களே பிட்டு போடுறாங்க, டீச்சர்களை பிட்டு போடுறாங்க. இப்படிலாம் பாஸ் பண்ணி தான் பல பேர் இங்கே வந்து வேலைக்கு வராங்க. இதெல்லாம் உண்மை. என்னுடைய நண்பர்களெல்லாம் வடநாட்டில் இருக்காங்க. அவங்களாம் சொல்லையுடைய கருத்துக்கள் வந்து இதுதான். தமிழ்நாட்டில் வந்து நம்ம பிள்ளைங்க வந்து பாஸ் ஆகிட்டா நம்மளால் ஒருத்தன் வளர்ந்துட்டானாவே அது எவனுக்கும் பொறுக்காதியா. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் வந்து அந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு, இந்த 100க்கு 100 மதிப்பெண் எடுத்தாங்க இல்லையா 100 மாணவர்கள், அந்த டீச்சருங்க அந்த ஸ்டூடெண்ட்லாம் யார், எந்த டீச்சர்லாம் வகுப்படுத்தாங்க, சப்ஜெக்டில் எந்தெந்த டீச்சர்ஸ் வந்து சப்ஜெக்ட் அதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நான் இனி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பள்ளி மாணவர்களால் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கிற வகையில் நான் கொண்டு போவேன், என்னுடைய பணியை நான் அடுத்த டார்கெட்டுக்கு அங்கே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார்.
இது போல எந்த அமைச்சரும், எந்த கல்வி அமைச்சரோ, எந்த முதலமைச்சரோ சொன்னது கிடையாது. ஒரு ஒரு எந்த ஒரு டீச்சர்ஸ் கூட சொல்லியிருக்க மாட்டாங்கய்யா. இன்னைக்கு ஒரு ஆள் சொல்லியிருக்காப்ல. உண்மையிலே அது பாராட்டுக்குரிய வேண்டிய விஷயம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு, கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து உங்களுடைய பணிகள் சிறக்கணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழ்நாட்டு பள்ளி மாணவர்கள் சாதனை புரிஞ்சத ஒவ்வொரு பத்திரிகையாளரும் கட்ஸா இருந்து எழுத வேண்டும். அது வந்து இந்தியிலேயே வந்து அங்க பறைசாற்ற வேண்டும். பல்வேறு மொழிகளிலும் அது பறைசாற்ற வேண்டும். பல்வேறு மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது, பணிகளுக்காக வரும்பொழுது அவர்களிடம் நீங்கள் நுழைவுத் தேர்வு என்பது நீங்க கட்டாயம் அதை அமல்படுத்த வேண்டும். அந்த சட்டத்தை நீங்க கொண்டு வர வேண்டும் என்பதே தமிழக முதல்வரிடம் மனமார்ந்த ஒரு கோரிக்கை நான் வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.